கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியால் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா, ஆமென், க்ளோரி. இந்த நாளில் கூட நாம் ஜாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வேதத்தில். இந்த ஜாதிகள் யார் மூலமாய் பிறந்தது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதை முதல்ல இந்த ஜாதிகள் அப்படின்னு சொல்லி யார் இது பிரித்தது, இதன் மூலமாய் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷரும் மனுஷிகளும் ஆமென், ஒவ்வொரு ஜனமும் மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு ஏன் மரணத்துக்குள்ளாக கூட அந்த வார்த்தை நிமித்தமாய் மனமடி உண்டாக்கி ஏன் தற்கொலைக்கு கூட மரணத்துக்கு கூட க்ளோரி போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் அதை தான் தியானிக்க போகிறோம். க்ளோரி. ஜாதியை பற்றி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் இதில் இருக்கிற காரியம் நாம் அது நிமித்தமாய் ஏன் நாம் வேதனைப்படுகிறோம் இன்றைக்கு வரைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு தெளிவை தேவனாகிய கர்த்தர் அவர் தருவார். இதிலிருந்து நம்மை சுத்திகரித்து நாம் எந்த ஜாதி இப்பொழுது நம்மை நினைத்து நாம் தேவனுடைய ஜாதியாய் ஒன்று மாறணும், இல்லை மாற்றப்படணும். அதுக்கு நமக்கு தேவை தேவனுடைய சத்தியங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் கூட ஏசப்பா ஆண்டவர், நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. எல்லா சத்தினுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தாவை துதிக்கிறோம். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் பாரங்களும் ஒவ்வொரு தேவ ஜனத்தினுடைய எல்லா கண்ணீரையும் நீ கண்டவர், நீர் ஆண்டவரை. அப்போ இந்த நாளில் கூட ஒவ்வொருவரையும் ஆறுதல் அடையும்படி தேர்தல் அடையும்படி நீ செய்வீராக. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து விட்டபடினா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பெருமைகள் எல்லாம் ஆண்டவரை அணிந்து போகட்டும். அப்பா, எங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும். ஒரு ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்படும். நான் என்ற அகந்தை, அன்றைய கர்வம், பெருமை எல்லாவற்றும் இந்த நாளில் அப்பா நீர் அழித்து எங்களை தாழ்மை உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், அமைதி உள்ளவர்களாய், சாந்த குணம் உள்ளவர்களாய் இந்த நாளிலே எங்களை நீ மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்படி நீ செய்து விட்ட அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனோட நல்ல பரமபிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஜாதிகள் எப்படி வந்தது, அது யாரால் வந்தது, அது யார் மூலமாய் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 7வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும், ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்தது, அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எரேமியாவினிடத்தில் அவர் சொல்லுகிறார். அப்போ எங்கள் ஜாதி அப்படின்னு ஆண்டவரை எதை குறிப்பிட்டு சொல்கிறார்? தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள், சுபாவங்கள், குணங்கள் இருக்குமானால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும். க்ளோரி. எதை எடுத்தாலும் முதல்ல நம்ம யார் இங்கே கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும், இது இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தோம் அப்படின்னு பார்த்தா, யார் மூலமாய் ஜாதி பிறந்தது? எல்லாமே ஒரு பெண்ணால தான். ஆவதும் ஒரு பெண்ணாலே, அழிவதும் ஒரு பெண்ணாலே. அப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் க்ளோரி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கவே வேண்டாம், புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர்
கட்டளையை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ஒரு கட்டளையில யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 10 கட்டளைகளும் அதில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒரு கீழ்ப்படிதல் என்கிற கட்டளையை ஆமென் க்ளோரி தேவனுடைய சத்தத்தை கேளாமல், தேவனுடைய சத்தம் என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய வார்த்தைகள் சொல்லலாம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லலாம். அல்லேலூயா க்ளோரி எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேளாமலும் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும், அல்லேலூயா, நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா புசிக்கவே ஆமென், புசித்தா சாகவே சாவீர்கள் ஆண்டவர் கட்டளையில் கட்டளையை கொடுத்துட்டாரு. ஆனால் அது மீறினா என்ன ஆகணும்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் ஏவாளும் ஆதாமும் தேவனுடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் போனார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஜாதி என்பது இதுதான் இது இப்படிப்பட்டவர்களை தான் ஜாதி என்று சொல்லி இங்கே தேவனாகிய கர்த்தர் இங்கே குறிப்பிடுகிறார். இதன் நிமித்தமாய் சத்தியம் அழிந்தது, அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை அதன் மூலமாய் வருகிற நாம் கேட்கிற நம் காதில் விழுகிற அவருடைய சத்தத்தை நாம் கவனித்து கேட்கணும். அல்லேலூயா. அதன் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறதான அந்த அவருடைய வழிகளிலே ஒரு வசனம் படிக்கும்போது அதில் நமக்கு ஒரு வழி இருக்கும். நீ பயப்படாதே அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம பயந்துட்டுருக்கிற அந்த காரியம் நீ பயப்படாத அப்படின்னா அதில் நமக்கு ஏற்ற ஆறுதல் அளிக்கிற நமக்கு புத்தி க்ளோரி நம்ம புத்தி நமக்கு சிந்தைக்கு நம்முடைய அறிவுக்கு அது எட்டும் போது ஆண்டவர் எனக்கு பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிற ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் புத்தி. நீ இந்த வழியில் நீ போகாத எச்சரிக்கிற ஒரு சத்தம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய க்ளோரி ஞானத்தினாலே நாம் வளர்க்கப்படுகிறோம், தப்புவிக்கப்படுகிறோம் தீமைக்கு. அல்லேலூயா. நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது கீழ்ப்படிந்த ஜாதிகளாய் கர்த்தருடைய ஜனமாய் நாம் மாற்றப்படுகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியே 21வது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்கே பார்க்கும்பொழுது ஜாதியான கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள். இங்கே ஜாதியான சகலவித பட்சிகளையும் கர்த்தர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஜாதியாய் இப்போ விருட்சங்கள், பறவைகள், இப்படி எல்லாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி அங்கே காண்பிக்கிறார். 1வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்று சொல்லி அங்கே தேவனாகிய கர்த்தர் அங்கே சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தை கேட்டு உண்டாக கடவுது, பிறப்பிக்க கடவுது, முளைப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் க்ளோரி இங்கே குறிப்பிடுகிறார். அது விருட்சங்களையும் விதைகளையும் பறவைகளையும் காட்டு மிருகங்களையும் இப்படி தேவனாகிய கர்த்தர் ஜாதியாக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவருடைய சத்தத்தை கேட்டு அது சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அது அப்படியே அது என்ன செய்யுது, பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நல்லது என்று தேவன் கண்டார். ஆமென் க்ளோரி. ஜாதியா ஒவ்வொன்றையும் தேவனாகிய கர்த்தர் வித்தியாசப்படுத்தி க்ளோரி மரம், செடி, பறவைகள், பட்சிகள், ஜீவ ஜந்துக்கள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், இப்படி வித்தியாசமாய் ஜாதியின்படியே உண்டாக்கும் போது கர்த்தர் இது நல்லது என்று சொல்றார் இங்கே.
இப்போ 5 நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு எல்லாம் உருவாயிற்று. அவர் வார்த்தையின்படி எல்லாம் உருவாயிடுச்சு. 6வது நாள் தேவனாகிய கர்த்தர் ஆமென் க்ளோரி என்ன செய்கிறாருன்னு நம்ம பார்க்கலாமா? 6வது நாள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் தேவன் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவுகள் என்றார். இங்கு தேவனாகிய கர்த்தர் எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஜாதி ஜாதியாய் தேவனாகிய கர்த்தர் ஆமென் அவர் உண்டாக்குறார். ஆனால் இங்கே தேவன் தம்முடைய ஜனத்தை எப்படி அவர் உண்டாக்குறார்? ஜாதி ஜாதியாய் ஆமென் க்ளோரி மனுஷனையும் ஜாதி ஜாதியாய் ஆமென் க்ளோரி பெண் இனத்தையும் மனுஷையும் அவர் சிருஷ்டித்தாரா? அல்லேலூயா. இல்லை. இங்கே பார்க்கும்பொழுது தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக ஆமென் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் ஜாதி ஜாதியாய் உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றையும் 5 நாள் சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அதை ஆண்டு கொண்டு அதை ஆளக்கடவர்கள் எல்லாம் சகலமும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் அங்கே ஆதாம் ஏவாளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது, நித்தியத்துக்கும் அவன் தோட்டத்திலே தேவனோடு கூட இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவனுக்கு அழிவில்லை, மரணம் இல்லை, எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கும்படி அவனுடைய நாசியிலே அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். அங்கே பார்க்கும் பொழுது எல்லா காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் இங்கே ஆதாம் எல்லாவற்றுக்கும் ஆதாம் தான் அவர் பெயரிடுறார். அப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் யார் பெயர் வச்சிருப்பாங்க? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களுக்கு பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆதாம் தான் அவங்களோட எல்லா காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் இதுதான் பிரதானமான மிருகம். இந்த மிருகத்துக்கு ஆதாம் தான் பெயர் வச்சிருப்பான், சர்ப்பம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்பொழுது அங்கே காயினை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏவாள் காயினை அவள் பெற்றெடுக்கிறான். யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம், எது நிமித்தம் அவன் கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரருடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததினால்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த சர்ப்பம் என்கிற மிருகத்துக்கு ஆமென் ஜோரி ஏவாள் காயினை பெற்றெடுத்தாள். இது காயின் ஆதாமனுடைய மகன் அல்ல, மிருகத்துக்கு பெற்றெடுத்த பிள்ளை. அல்லேலூயா. அந்நிய மாம்சம் மிருகத்தோடு கூட இது மனுஷன் கிடையாது. சர்வம் மனுஷனை போல தோற்றமுள்ள க்ளோரி ஒரு பலசாலியான காட்டு மிருகங்களிலும் எல்லா ஜீவன்களை பார்க்கலும் அது தந்திரம் உள்ளதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும். அதனுடைய பெயர் சர்ப்பம். அல்லேலூயா. மிருகத்தோடு கூட புணர்ந்து சயனித்து க்ளோரி காயினை அவள் பெற்றெடுக்கிறாள், மிருக வித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஏவாள் சர்ப்பத்துக்கு பெற்ற மகன்தான் காயின். ஆமென். இந்த காயினுடைய இரத்தத்தில் என்ன இருக்கும்? அவனுடைய இரத்தத்தில் என்ன இருக்கும்? கொலவெறியும் காம விகாரங்களும் வேசித்தனங்களும் ஜோரி இப்படிப்பட்ட சுபாவங்கள் தான் அவனுக்குள்ளாக
இருக்கும். அவனுக்குள்ளாக அன்போ மனசாட்சியோ இரக்கமோ சாந்தமோ இதெல்லாம் இப்படிப்பட்ட சுபாவங்கள், தேவனுக்குரிய சுபாவங்கள் காயினிடத்துல இருக்காது. ஆனால் அவன் அது நிமித்தமாய் சர்பத்தினுடைய மகன் அது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் காயினை சபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கு அடுத்து அவள் என்ன செய்கிறா, ஆபேலை அவள் ஆதாமுக்கு பெற்றெடுக்கிறாள். அப்போ ஆதாமும் ஏவாளும் மனுஷன் மனுஷி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மனுஷனும் மனுஷியுமாய் இருந்தாலும் ஆமென் க்ளோரி, தேவன் அவர்களுக்கு தமது கிருபையை கொடுத்து அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தின பிறகு ஆமென் க்ளோரி, அங்கே தேவன் அங்கே கர்த்தர் அங்கே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டார். போய் நீ பண்படுத்து, உன்னோட சரீரத்தை பயன்படுத்து. உன் சரீரத்துக்குள்ளே இப்போ சரீரத்துக்குள்ளே இச்சை உண்டாயிடுச்சு. இச்சைங்கிற பாவத்தை போய் அதை எப்படி போய் பண்படுத்து, உன் மாம்சத்தை பண்படுத்து. உனக்குள்ள சரீர இச்சைகள் எல்லாம் எழும்பும்போது அது நிமித்தமாக இன்னைக்கு பாருங்களேன், ஒரு சரீரத்தில் ஒரு இச்சை உண்டாகும் போது கொலை வெறியும், தன் மனைவியே கொண்டு போடுறாங்க, தன் பிள்ளைகளை கற்பழிக்கிறாங்க, தான் பெற்றெடுத்த மகளை கற்பழிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 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 பெண்ணை ஒரு வீட்டுக்கு போய் பணம் கொடுத்துடுவா உதவி செய்யறதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பெண்ணை அங்கே ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போன இடத்துல அந்த பெண்ணை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஆமென் க்ளோரி, அந்த வீட்டில் அந்த பொண்ணோட அப்பாவே அந்த பெண்ணை தன் மக வயசுள்ள அந்த பெண்ணை சீரழிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொலைவெறி சரீரத்தில் மாம்சத்தில் இச்சை இருக்குமானால் ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் மிருகமாய் கொலைவெறி பிடித்தவனாய் மாற முடியும். அல்லேலூயா. பெண்கள் என்றாலே பாதுகாப்பற்ற அந்த சூழ்நிலை. இந்த வருஷம் மாத்திரம் எத்தனையோ க்ளோரி வேசித்தனங்களும் விபச்சாரம் அது நிமித்தமாய் மரணங்களும் கொடூரமான அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். பாதுகாப்பில்லாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை அவள் கேளாமல் ஏவாள் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே தேவனுடைய வார்த்தையை புறம்பே போட்டு கீழ்ப்படியாமல் சர்பத்தினுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியாமின் மகளாய் அவள் மாறி போனது நிமித்தமாய் மிருகத்தினுடைய வித்து அவள் சுமந்து அவள் பெற்றாள், காயினை பெற்றாள். அது நிமித்தமாய் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் இரத்தத்துக்குள்ளாக உள்ளே புகுந்து போச்சு. இப்போ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ இதன் நிமித்தம் தான் அவர்களுடைய கிரியைகள் பொறுத்து தான் இங்கே ஜாதி பிறந்தது. ஒரு 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 மனுஷி பொறுத்து முகத்தை பார்த்து இல்லை, அவங்க சாப்பிடுகிற ஆகாரத்தை பார்த்து இல்லை, அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை பார்த்தல்ல. அல்லேலூயா. இங்கே வேதத்தின்படி நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய கிரியைகள், அந்த கிரியைகள் காயினை போல சாத்தானுடைய கிரியைகள், கொலை வெறியும் காம வெறியும் க்ளோரி அப்படிப்பட்டதான கிரியைகளை தான் இங்கு தேவனாகிய கர்த்தர் ஜாதி என்று சொல்லுகிறார். மிருகத்தினுடைய வித்து 2 ஜாதி இங்கு பிறந்தது. தேவனுடைய சந்ததி க்ளோரி, பிசாசினுடைய சந்ததி. அப்போ தேவனுடைய சந்ததி ஆபேல், அவன் நீதியுள்ள கிரியைகளை அவன் செய்தான். அப்போ நீதியுள்ள கிரியைகளை ஆபேல் செய்தது நிமித்தமாய் க்ளோரி மாம்ச வித்தாய் மிருக வித்தாய் இருக்கிறவன் காயின் ஆபேலை கொன்று போட்டான் என்று சொல்லி பார்ப்போம். அங்கே அதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் அங்கே வேதத்தில் அடுத்தடுத்து வரும்போது என் ஜனம், என் சொந்த ஜனம் இந்த ஜாதிகள் இப்படிப்பட்டவர்கள் வருகிற வழியெல்லாம் கடந்து வரும்பொழுதெல்லாம், எகிப்திலிருந்து கடந்து வரும்பொழுதெல்லாம், எகிப்திலிருந்து ஆதாமுக்கு அப்புறமா வந்த போதெல்லாம் இந்த ஜாதிகள் பிரிந்தது அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் பெருகி போனார்கள் சொல்லி ஆபிரகாமிலிருந்து ஆண்டவர் ஒவ்வொன்றாய் ஜாதிகள் நம்ம படிச்சுட்டு வருவோம். அல்லேலூயா. மல்கியா 2:15 படி அந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது பரிசுத்த சந்ததி, பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம், ஏன் ஜனம். அல்லேலூயா. இப்படிதான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படுகிற ஜனத்தை தான் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஜாதி என்று சொல்கிறார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே என்று சொல்லி எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. க்ளோரி. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13
14 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடன் புறப்பட்டு வருவார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லி இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன் என்று சொல்லி இங்கே ஜாதிகள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இங்கு அமைய காண்பிக்கிறார். அல்லேலூயா. 7 விதமான ஜாதிகளை குறித்து தேவனாகிய கர்த்தர் உபாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் அங்கே காட்டி கொடுக்கிறார். பலத்த ஜாதிகள் ஏத்தியர், கித்தாசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்கிறதானே 7 பலத்த ஜாதிகளை பார்த்து நீ பயப்படாதிரு. ஆமென் க்ளோரி. அங்கே அந்த ஜாதிகளோடு கூட கலவாதே, அவருடைய பெண்களோடு கூட ஆமென் க்ளோரி கலவாதே. அல்லேலூயா. அவர் பலிபீடங்களை இடித்து விக்கிரங்களை எல்லாம் சிலைகளை எல்லாம் சுக்குநூறா உடைச்சு போடு, அக்னியில எரித்து போடு என்று சொல்லி அந்த ஜாதிகளை குறித்து தேவனாகிய கர்த்தர் ஆமென் நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கார். அந்த பலத்த ஜாதி, அதை பார்த்து நீ பயப்படாத, நான் எகிப்திலிருந்து நான் உன்னை கொண்டு வந்தேன், அதனால நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அவர்கள் பலத்த ஜாதின்னு ஆண்டவர் சொன்னாலும் ஏன் நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறாரா? நீங்க கொஞ்சம் ஜனமா இருந்தீங்க, அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா க்ளோரி. அவனோட மாம்சத்துல அவங்களெல்லாம் மாம்சத்துல பலமுள்ளவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவ ஜனமானது ஆவியிலே பலமுள்ளவர்களாய் இருப்பார்கள், ஞானத்திலும் புத்தியிலும். ஆமென் க்ளோரி. அவங்கெல்லாம் மாம்சத்துல போராடுவாங்க, மாம்சத்திலே ஜெயிப்பாங்க, அவங்க பலத்துல போய் எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் தேவனுடைய ஜனம் ஆமென் அந்த கொடுக்குற அந்த மாம்சத்தில் அவங்க போராடுகிற அந்த காரியத்தை அவள் கொடுக்குறத ஞானத்தில் புத்தியில் அதை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். ஆமென். வித்தியாசம் இதில் கிரியைகளை தான் வித்தியாசம். அல்லேலூயா. ஆமென். உபாகமம் 7வது அதிகாரத்தில் 7 பலத்த ஜாதிகளை தேவனாகிய கர்த்தர் சுற்றி காண்பிக்கிறார். லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தேன். அந்த அதிகாரம் முழுவதுமே முடிஞ்ச வாசிச்சு பாருங்க. அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆமென் க்ளோரி எகிப்தினுடைய அருவருப்புகள், கானானருடைய அருவருப்புகள் என்று சொல்லி அங்கே பார்க்கும். இந்த ஜாதிகளுடைய எகிப்தியர் என்கிறதான ஜாதிகளுடைய கிரியைகள், கானானியர் என்ற ஜாதிகளுடைய கிரியைகள், அந்த மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள், வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் ஆமென் மிருகத்தோடு கூட உணர்கிறதும் சயனிக்கிறதும் ஆமென் க்ளோரி தாறுமாறான அவலட்சணமான பாவங்களை ஆமென் செய்து ஆமென் மிருகத்தோடு கூட ஆமென் அருவருப்பான பாவங்களை அவர்கள் பாகாலுடைய கிரிகள் எல்லாம் அவர்கள் செய்கிறவர்கள். ஆமென் க்ளோரி. தகப்பன் மகளோடு, மருமகளோடு கூட, மாமியாரோடு கூட ஆமென் க்ளோரி இப்படி தாறுமாறான வேசித்தனங்களும் விபச்சாரங்களையும் ஆமென் ஒரு உறவு முறையே கிடையாது, இரத்த பந்தனங்களும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அப்படி அவர்கள் அருவருப்பான உறவு கொள்வார்கள். அதுதான் மிருகம். ஆமென். அல்லேலூயா. அந்த கிரியைகளை தான் தேவனாகிய கர்த்தர் ஜாதிகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இவள் மிருகத்தோடு கூட, மிருகம் ஆமென் சர்ப்பம் என்கிற மிருகம் ஏவாளோடு கூட பேசி 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 ஆமென் கண்களின் இச்சையை உண்டாக்கி அதன் பிறகு அவன் ஆசையாய் பேசி பேசி மாம்சத்தின்ல இச்சையை கொண்டு வந்து அவளுடைய மாம்சத்தை இச்சித்து ஏவாளுடைய கற்பை அழித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆமென் ஜனமாய், பரிசுத்த மகளாய் ஆமென் தேவனுடைய மனுஷியாய் இருந்தவள் ஆமென் அவள் கரைப்பட்டு போனாள் என்று சொல்லிப்பாங்க. இது நிமித்தம் ஆமென் அந்த அவனுடைய இச்சைங்கிற பாவத்தை, விபச்சாரத்தை ஆமென் முதலாவது அந்நிய மாம்சத்தோடு கூட, மிருகத்தோடு கூட அவன் என்ன செய்தான்? அவன் கெடுத்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிரியைகள் தான் இப்படிப்பட்ட விபச்சாரங்கள், வேசித்தன கிரியைகள் ஆமென் க்ளோரி இப்படிப்பட்டதான கிரியைகளை தான் தேவனாகிய கர்த்தர், இதை வைத்து தான் தேவனாகிய கர்த்தர் ஜாதிகள் என்று சொல்லி ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். ஏன் ஜனம் என்று சொல்லி. அதனால தான் ஆபிரகாம் இடத்துல விருத்த சேதனத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் அங்கே விருத்த சேதனம் பண்ணணும் என்ற ஒரு உடன்படிக்கை தேவனாகிய கர்த்தர் அங்கே ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஜாதிகள்
அப்படின்னா அந்த அந்த கிரியைகள் குறித்தா ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனும் அவங்க செய்கிற பொல்லாத கிரியைகள் பார்த்து தான், வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் அசுத்தங்களும் அவங்களோட மாம்சத்தினுடைய கிரியைகளை பார்த்து தான் தேவனாகிய கர்த்தர் வேறு பிரிக்கிறார். இது என்ன ஜாதி, இது இந்த ஜாதி, இது இப்படிப்பட்ட ஜாதி என்று சொல்லி பிரித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இப்படி ஜாதிகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? க்ளோரி. எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு 1 பேதுரு 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார்? நமக்காக. கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால், எதற்காக கிறிஸ்து நமக்காக அவருடைய மாம்சத்தில் பாடுபடணும்? அல்லேலூயா. க்ளோரி. எதற்காக அவர் மாம்சத்தில் எந்த அளவுக்கு க்ளோரி வேதனைப்படணும்? ஏன் இத்தனை அடிகள் வாங்கணும்? ஏன் இந்த அளவுக்கு ஆண்டவர் நிந்தையை சுமக்கணும்? ஏன் அவர் கொலையணும்? ஏன் அவர்கள் கொலை செய்தாங்க? எதற்காக அவர் மாம்சத்தில் இப்படி அவருடைய உடம்பு முழுவதும் காயங்கள்? ஏன், எதனால என்று சொல்லி நாம் சிந்தித்திருக்கிறோமா? அல்லேலூயா. க்ளோரி. விபச்சாரமும் பாவமும் ஒரு பெண்ணாலே, ஒரு மனுஷியாலே, ஏவாள் நிமித்தமாய் அல்லேலூயா உள்ளே பாவம் பிறந்தது. மனுஷிக்குள்ளே பாவம் பிறந்தது. இதை அவள் மாம்சத்திலே அவள் தன் மாம்சத்தை அவள் சீரழிக்கப்பட்டபடினால், அவள் மாம்சத்தை கரைப்பட்டபடினாலே, அவள் மாம்சத்தை மிருகம் வஞ்சித்தபடினாலே, அல்லேலூயா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி அவள் சாட்சி கொடுக்கிறாள். அல்லேலூயா. அப்போ சர்ப்பத்தினால் மூலமாய் வந்த பிசாசினால் உண்டாகிற அந்த கிரியைகள் தான் இச்சை என்கிறதே தான் அந்த தேவனாகிய கர்த்தர் பாவம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சரீரத்தில் இச்சையை உண்டு பண்ணி அவர்களுடைய மாம்சத்தை அழிக்க வேண்டும், கரைப்படுத்த வேண்டும். அப்போ அப்படி செய்யும்போது தேவனோடு கூட இருக்கிற அந்த பரிசுத்தம் என்கிறதான உறவை, தேவனோடு கூட தேவ ஜனம் என்கிறதான அந்த அடையாளத்தை அந்த உறவை நம்மளுடைய உரிமையை அவன் அழிக்கணும் என்பதற்காகத்தான் அங்கே என்ன செய்யறான்? அந்த மாம்சத்துக்குள்ள இச்சையை உண்டு பண்ணி, மாம்சத்தின் இச்சையை உண்டு பண்ணி தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். அல்லேலூயா. க்ளோரி. இதைத்தான் இங்கே தேவனாகிய கர்த்தர் அங்கே எழுதி கொடுத்த, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நான் தான் இந்த பாவத்தை செஞ்சேன். இந்த பாவத்தை எல்லாம் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம். அல்லேலூயா. எதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள்? க்ளோரி. தன் சரீரத்தில் விருப்பப்பட்டு முழு இருதயத்தோடு கூட சரீரத்தில் அந்த மாம்சத்தின் இச்சையை அவர்கள் விரும்பி அவர்கள் புசித்தார்கள் என்று பார்ப்போம், உறவு கொண்டார்கள் என்று பார்ப்போம். இது யாரால வந்தது? சர்ப்பத்தின் மூலமாய், சர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற பிசாசு தந்திரமாய் இவர்களுக்குள்ளாக மாம்ச இச்சையை க்ளோரி இரத்தத்தின் மூலமாய் உள்ளே புகுத்திட்டான். அல்லேலூயா. அப்போ அந்த பாவத்தை, அந்த விபச்சார, வேசித்தன, காம விகாரங்கள், மாம்சத்தின் கிரியைகள், இவை எல்லாவற்றையும் நீக்க வேண்டுமென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சம் க்ளோரி உருவழிந்து போகணும், காயப்படணும், கொல்லப்படணும், அடிக்கப்படணும், நிந்திக்கப்படணும், வாதிக்கப்படணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த மகனை, குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று எழுதப்பட்டது. சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அல்லேலூயா. க்ளோரி. இது நம்மளுடைய கிரியைகள் அல்ல, அது சர்ப்பத்தினுடைய கிரியைகள். க்ளோரி. அந்த சர்ப்பம் நமக்குள்ளாக கற்றுக் கொடுத்த
கிரியைகள். மாம்சத்தின் கிரியை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த பாவத்தை அமேன் குளோரி யார் கற்றுக் கொடுத்தது? நம்முடைய மாம்சத்துக்குள்ளே எப்படி வந்தது? நம்ம கண்ணுக்குள்ளே நமக்கு எப்படி வந்தது? நம்ம ரத்தத்துக்குள்ளே எப்படி வந்தது? யார் மூலமாய் வந்தது? அமேன் குளோரி யார் யார் பாவம் செஞ்சோம்? நம்மால தான் வந்தது, ஏவால தான் வந்தது, ஆதாமால தான் வந்தது. அப்ப இந்த கிரியைகள் யாருடையது? புறஜாதி சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி கல்யாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை நாம் செய்து வந்தோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்டதான கிரியைகள் நம்முடையதல்ல. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மாம்சத்துக்குள்ளே குளோரி அவர் பாவத்தை அவர் உள்ளே அவரே பாவத்தை அவர் கற்றுக் கொடுக்கல. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. குளோரி. அப்ப நாம என்ன செய்யணும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இந்த ஜாதிகள் இது எப்படி பிரிந்தது? எதை வைத்து தேவன் வேறு பிரிக்கிறார்? சர்ப்பத்தின் மூலம் வருகிறதான கிரியைகள், வேசித்தன விபச்சார கிரியைகளை தான் பார்த்து தேவனாகிய கர்த்தர் இங்கு வேறு பிரிக்கிறார். எது பரிசுத்தம்? அல்லேலூயா. இந்த கிரியைகள் யாருடையது? எந்தெந்த ஜாதிகளுடைய கிரியைகள் யாருடையது? எரேமியாவினிடத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பாகாலுக்கு பலி செலுத்தி பாகாலுக்கு தூபம் காட்டி அவருடைய ஆலயத்தை வேசித்தனங்களாலும் விபச்சாரங்களாலும் அசுத்தங்களாலும் வானர் ஆக்கினிக்கு பணியாரம் சுட்டு அங்க கர்த்தருடைய ஆலயத்தை அல்லேலூயா அவர்கள் தீட்டுப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. குளோரி. இந்த கிரியைகளை தான் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்றேன், தேவனுடைய கட்டளையை மீறி பாகாலுக்கும் பலி செலுத்தி அல்லேலூயா எங்க நாங்க மீறணும்? நாங்க உண்மை தொழுகிறோமே, நாங்க உண்மை கீழ்ப்படுகிறோமே என்று சொல்லு வாயினால அறிக்கை இட்டுட்டு, ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு மீறி இப்படிப்பட்டதான கிரியைகளை பாகாலுடைய கிரியைகளை செய்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ஆலயத்தையும் அவர் தீட்டுப்படுத்துகிறது தான் இங்கு தேவனாகிய கர்த்தர் இங்கு சுட்டி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம அவருடைய சந்ததி, அவருடைய ஜாதி, பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதி, ஒரே ஒரு ஜாதி தான், பரிசுத்த ஜாதி. இந்த கிரியைகள் எல்லாம் அழிந்து போய் முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்கப்பட்டு நாம் நிற்போமானால் நாமே பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான அழைப்பு என்ன? நம்ம எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? எதற்காக நம்மை சிருஷ்டித்தார்? எதற்காக நம்மை உருவாக்கினார்? அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா வாக்கு பண்ணுகிறார். குளோரி. நாம் எப்படிப்பட்ட சந்ததி? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முன்னே நாம் எப்படி இருந்தோம்? குளோரி. இப்ப தேவனாகிய கர்த்தர் நம்ம எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. முன்னே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? முன்னே நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவர்களுடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி குளோரி. அப்ப நம்ம சரீரத்துக்குள்ளாக இருக்கிற நம் மாம்சத்துக்குள்ளாக இருக்கிற இச்சைகளை விட்டு விலகி குளோரி நம்ம எப்படி நம்ம இருக்கணுமா? நாம் பாவங்களுக்கு செத்து நம்முடைய சரீரத்தில் இச்சைகள் உருவாகும் பொழுதெல்லாம் அதை சிலுவையிலே அறைந்து பாவத்துக்கு செத்து அந்த இச்சைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இச்சை அடக்கம் உள்ளவர்களால் குளோரி நம்ம என்ன செய்யணும்? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
அவருடைய தழும்புகளால் நாம் குணமானிகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சரீரத்தில் உண்டாகிறதான அந்த இச்சைகள், பாவ கிரியைகள், மாம்ச இச்சைகள், இந்த கிரியைகளை பார்த்து தான் தேவனாகிய கர்த்தர் வேறு விரித்து இந்த ஜாதி இந்த ஜாதி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பிரித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு ஜாதி தான் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. க்ளோரி. பாவமுள்ள சந்ததி, பரிசுத்தமுள்ள சந்ததி. க்ளோரி. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மூன்றும் பிசாசினால் உண்டானது. இது உலகத்திலிருந்து உண்டானது. சர்ப்பத்தினால் உண்டானது. அல்லேலூயா. அப்ப சர்ப்பத்தின் மூலம் உண்டான இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் சர்ப்பம் அவன் சரீரம் மாத்திரம்தான். ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கிற பிசாசு இச்சையை தூண்டி மனுஷனையும் அவன் கெடுத்து போட்டான். சரீரத்தில் மாம்ச இச்சைகளை உண்டாக்கி எழும்ப பண்ணும் போதெல்லாம் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி நம்முடைய சரீரத்தை தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுத்தும் போது நம்மை தேவனாகிய கர்த்தர் எந்த ஜனம் என்று சொல்லுகிறார்? பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி, ஆச்சரிய கூட்டம், ராஜரீக கூட்டம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மை க்ளோரி அவர் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு ஜாதி தான். அல்லேலூயா. பிசாசினால் உண்டாகிற கிரியைகளாகிய அந்த வேசித்தனங்கள், விபச்சார கிரியைகளை நாம் விட்டு விலகி சத்தியத்தை அறிந்து பாவம் செய்யாதவர்கள், மாம்சத்தை வெறுத்தவர்கள் தான் பரிசுத்த சந்ததி. அல்லேலூயா. மனுஷனுடைய முகத்தை பார்த்தோ ஜாதிகள் பிறக்கவில்லை. அவர்கள் உயரமோ உள்ளமோ வசதி படைத்தவர்களோ வசதி இல்லாதவர்களோ. அல்லேலூயா. க்ளோரி. இதை பார்த்து தேவனாகிய கர்த்தர் ஜாதி என்று அவர் வேறு பிரிக்கவில்லை. சர்ப்பத்தின் மூலம் உண்டாகிறதான கிரியைகளை வைத்து தேவனாகிய கர்த்தர் அங்கே என்ன அவர் குறிப்பிடுகிறார்? எந்த ஜாதி என்று குறிப்பிடுகிறார்? அல்லேலூயா. க்ளோரி. க்ளோரி. பரிசுத்த சந்ததி. மாம்சத்தை வெறுத்தவர்கள் தான் பரிசுத்த சந்ததி. க்ளோரி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.